4:37 ஆகுது. குளிச்சுட்டு சாமி பார்க்க கிளம்பிட்டோம். கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். போய் பார்த்துட்டு சொல்கிறோம். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல, ஏன்னா சஸ்பென்ஸோடு போயிட்டு. அழகென்ற சொல்லுக்கு முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளே. இங்கேயே லாக்கர் வசதிலாம் இருக்குது. அப்புறமேட்டு இப்போ பக்தர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ரூம் எடுக்க முடியாதவங்களாம் இங்கே வந்து தங்கிட்டு இங்கே குளிச்சுட்டு அப்படியே போய்ட்டு சாமியை போய் பார்த்துட்டு வருவாங்க. இங்கே பொது தரிசனம் இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய் தரிசனம் இருக்குது. ஃபஸ்ட்டு போயிட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியல கியூ, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 100 ரூபாய் தரிசனத்துலாம் போக போகிறோம். ஏன்னா கூட்டம் வந்து நிறையா இருக்கும் போல இருக்குது. நாங்கள் பார்ப்போம். போரிலே வென்றவேல் முருகா, கனிக்காக மனம் நொந்த முருகா, கனிக்காக மனம் நொந்த முருகா, முக்கனியான தமிழ் தந்த செல்வமே முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. தரிசனம் பார்த்துட்டோம். திருச்செந்தூரில் யாராவது திருத்தணி போக வேண்டியது வந்தோம். 4:30 மணிக்கு உள்ளே வந்தோம். மணி 7 நினைக்கிறேன். 7 மணிக்கு வெளில வந்துட்டோம். வழக்கம் போல் கூட்டம்னு நினச்சி நாங்கள் 100 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஆனால் எங்களை விட ஃப்ரீயாக பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்துட்டாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கூட்டத்தை பேஸ் பண்ணி போங்க. அவசரப்பட்டு 100 ரூபா டிக்கெட் எடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுமாரி நாங்கள் பழமுச்சலில் பிரசாதம் வாங்க ட்ரை பண்ணோம். லாஸ்ட் மினிட்ல எங்களுக்கு கிடைக்காம போச்சு. அது ஒரு வருத்தமாக இருந்துச்சு. நீங்கள் பிரசாதம் கிடச்சிச்சு சாப்பிட்டு அதெல்லாம் முடித்தோம். இதுதான் ஃபஸ்ட் படையா? இது வந்து 2ஆவது படை. சூரசம்ஹாரம் நடந்த இடம். மனித சக்திக்கு எட்டாத தத்துவமே முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. ஆடுவாய் முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. முருகா முருகா நம்மளோட இந்த 6 படை வீடு பயணத்தில் 5ஆம் படையான திருத்தணிக்கு வந்து நம்ம வந்துட்டோம். 6 படையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா
முன்னாடியே சொன்ன மாதிரி 5 படை வீடை வந்து நேற்றுக்கு கவர் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் படையும் நம்ம 5ஆம் படையான திருத்தணியும் கவர் பண்ணிட்டோம். திருத்தணியோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, வள்ளியோட திருமணத்துக்கு அப்புறம் அமைதி மற்றும் அமைதியை தேடி முருகர் வந்து அமர்ந்த இடம் தான் திருத்தணி. இதுதான் திருத்தணியோட சிறப்பம்சம். நம்ம வந்து இந்த திருத்தணிக்கு வந்து இப்போ நம்ம வெற்றிகரமாக 2 நாளில் 6 கோயிலுமே கவர் பண்ணி முடிச்சிட்டோம். யாரெல்லாம் இந்த 2 நாளில் உங்களால் முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நெத்தி பட்டிலே அடிக்கிற மாதிரி யாருன்னு மேலே டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். ஃபோட்டோ 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு செலிபிரிட்டி ஒருத்தர் வேற இருக்கிறாரு. அவரோட ஃபோட்டோ டிஸ்கிரிப்ஷனில் விடுறோம். அந்த 2 பேருக்கு நெத்தி பட்டில் அடித்த மாதிரி 2 நாள்லேயே முடிச்சிட்டோம். கரெக்டாக வெள்ளிக்கிழமை நைட்டு ஆரம்பித்தோம் பயணத்தை. சனிக்கிழமை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை டைம் நான் வரும். ஞாயிற்றுக்கிழமை 8 மணி ஆகுது. 8 மணி அளவில் 6 கோயிலும் 6 படையான 6 கோயிலும் நாங்கள் வந்து வெற்றிகரமாக கவர் பண்ணி முடிச்சிட்டோம் முருகரோட அருளால். இப்போ வந்து நம்ம திருப்புறங்குன்றம், அதாவது 6 படையில் முதல் படையான திருப்புறங்குன்றம் அப்படிங்கிற கோயிலோட சிறப்பம்சங்களை பற்றி பார்க்கணும். கோயிலோட சிறப்பம்சங்கள் என்னன்னா, முருகர் வந்து தெய்வானைய கல்யாணம் பண்ண இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து மேலே வால், அதாவது ரூஃப்ல வந்து முருகர் மேரேஜ் பண்ணால் இப்போ நம்ம நார்மலாக மேரேஜ் பண்ணால் எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து மேலே ரூஃப்ல நம்ம பார்க்க முடியும். அது வந்து முருகர் இருப்பார், விநாயகர் இருப்பார், வள்ளி தெய்வானை இருப்பாங்க. தெய்வானை வந்து முருகர் கல்யாணம் பண்ண களம் தான் திருப்புறங்குன்றம். அதில் வந்து சிவன் இருப்பார், எல்லாருமே இருப்பாங்க. இதில் சிறப்பம்சம் என்னன்னா, அந்த ரூஃப்ல முருகர் அவரோட என்டையர் ஃபேமிலியோட இருக்கிற ஒரு ஃபோட்டோவை நம்ம வந்து இங்கே பார்க்க முடியும். 2வது பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் அப்படின்றது என்னன்னா, திருச்செந்தூரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, முருகருக்கு வந்து 6 படை இருக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த 6 படையில இந்த ஒரு இடம் மட்டும்தான் கடல்ல அமைந்திருக்கு, அதாவது கடலுக்கு நடுவில் அமைந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்ன, ஏன் முருகர் வந்து இங்க அருள்வாளிக்கிறார் அப்படின்னா, முருகரை வந்து ஃபர்ஸ்ட் சிவனும் பார்வதியும் முருகரை வந்து எப்படி இது பண்ணுவாங்கன்னா, சூரபத்ரன் அப்படிங்கிற ஒரு அசுரனை வந்து அழிக்கிறதுக்கு தான் முருகரே வந்து உருவானாரு. ஸோ அந்த சூரபத்ரனை வந்து அவர் ஒரு படையை வச்சு அந்த சூரபத்ரனை அழிச்ச இடம் தான் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர். இதோட சிறப்பம்சம் என்னன்னா, கடல்ல இந்த கோயில் அமைந்திருக்கிறது தான் இதோட சிறப்பம்சம். அதுக்கப்புறம் இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, ஆழின்னு ஒரு கிணறு இருக்குங்க. அந்த கிணறு வந்து எப்பவுமே மற்ற கடல், அது ஃபுல்லாக கடலாக இருந்தாலுமே அந்த ஆழின்ற கிணறுல மட்டும் தண்ணி வந்து உங்களுக்கு உப்பு தண்ணியாக இல்லாமல் பியூராகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து திருச்செந்தூரோட சிறப்பம்சம். அடுத்து 3ஆம் படை வீடு. 3ஆம் படை வீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகரோட 3ஆம் படை வீடு வந்து பழனியோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, ஞானப்பழம் கதை உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஞானப்பழம் கதைக்கு அப்புறம் முருகர் வந்து தனக்குன்னு ஒரு இடத்த அமைச்சுக்கிற, இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து அமர்ந்த இடம் தான் பழனியோட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, பழனியில தான் நவபாசானம் சிலை. நவபாசானம் அப்படின்னா 9 பாய்சனஸ், 9 விஷயங்களால செய்யப்பட்ட சிலை. இப்போ இத வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுல வந்து நிறைய அந்த சிலையில அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகத்துல இருக்க பாலோ தண்ணியோ அது தீர்த்தமா கொடுக்கும் போது அந்த பக்தர்களுக்கு நிறைய நோய் வந்து குணமாகுது அப்படிங்கிறது வரலாறு. இந்த நவபாசான சிலை வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஒருவர் வந்து
பாத்தீங்கன்னா இப்போ நவபாசானத்தை வச்சு ஒரு ஆய்வு ஒண்ணு நடத்திருக்காரு. அந்த ஆய்வு நடத்துறதுக்கு அப்புறமா ஓகே அப்படின்னு சொல்லி இந்த நவபாசானத்தை அவருக்கு திடீர்னு ஏதோ ஒரு அருள் மாதிரி இந்த நவபாசானத்தை வச்சு நம்ம முருகர் சிலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுத்துருக்கோம் தான் இந்த சிலை நவபாசான சிலை பழனியில் அமைந்தது. இது பழனியில் இருக்க முக்கியமான ஒரு சிறப்பம்சமா கருதப்படும். 4ஆம் படை 6 படை வீடுல 4ஆம் படையான சுவாமி மலை. இந்த சுவாமி மலையோட சிறப்பம்சம் என்னன்னா, சுவாமி மலையில முருகர் எப்படி அருள் பார்க்கிறாரோ தன்னோட தந்தையான சிவனுக்கு அறிவுரை போதிக்கிறார். என்ன அறிவுரை அப்படின்னா, ஓம் என்ற மந்திரத்தோட அர்த்தத்தை தன்னோட தந்தையான சிவனுக்கு முருகர் போதித்ததனால்தான் இந்த ஸ்தலம் சுவாமி மலைன்னு கூறப்படுது. இந்த ஸ்தலத்தோட சிறப்பம்சம் என்னன்னா, தந்தைக்கே அறிவுரை சொன்ன மகன் அப்படிங்கிற சிறப்பம்சத்தோட முருகர் இங்க அருள் வாழ்க்கிறார். அதுதான் சுவாமி மலையோட சிறப்பம்சம். 6ஆம் படை வீடியோ பத்தி சொல்லுங்க. 6 படை வீடுல 6ஆம் படை வீடு பாத்தீங்கன்னா பழமுதிர் சோலை. பழமுதிர் சோலையில என்ன சிறப்பம்சம்னா, சுத்தப்பழம் கதை உங்களுக்கு தெரியுமா? ஔவையார் சொன்னதாங்க? ஔவையார் சொன்னதில்லை, ஔவையாருக்கு நடந்தது. ஓகே. அந்த கதை உங்களுக்கு தெரியுமா? அதாவது ஐடியா இருக்கா? சொல்லுங்க. இதுதான் ஒரு வாட்டி சொல்லுங்க. பரவாயில்ல சொல்லு சொன்னவள்தான். இப்ப இந்த சுத்தப்பழம் கதை என்னன்னா, 6ஆம் படை வீடுக்கு ஏன் பழமுதிர் சோலைன்னு பேர் வந்துச்சு. அதுல என்ன சிறப்பம்சம் அப்படின்னா, ஒரு நாள் ஔவையார் தான் தான் பெரிய அறிவாளி, இந்த உலகத்துல தன்னை விட அறிவார்ந்தவங்க யாருமே கிடையாது அப்படின்னு ஔவை ஒரு தலகணத்துல இருக்கும் போது முருகன் அவருக்கு ஔவைக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த கதை என்னன்னா, ஒரு நாள் ஔவை அந்த பழமுதிர் சோலை மலையில நடந்து போனதாகவும் கதை புராணங்கள்ல இருந்து சொல்றது நடந்து போனதாகவும், அப்போ திடீர்னு ஒரு பாலகன் ஒரு பையன் ஔவை முன்னாடி தோன்றினதாகவும், அப்போ ஔவை செம்ம பசியில இருந்த மாதிரியும், அந்த பசியில அந்த பையன்கிட்ட ஏதாச்சும் எனக்கு சாப்பிட கிடைக்குமான்னு கேட்ட மாதிரியும், அதுக்கப்புறம் அதுக்கு அந்த பையன் நவாப்பழம் மரத்தை காமிச்சு, அப்போ ஒரு நாவல் பழம் மரம் அங்க இருந்திருக்கு. அப்போ அந்த நாவல் பழம் மரத்தை காமிச்சு, இந்த நாவல் பழத்துல பழம் பறிச்சு போடவா அப்படின்ற மாதிரி அந்த பாலகன் ஔவை கிட்ட கேட்ட மாதிரியும், அதற்கு ஔவை ஓகே பறிச்சுட்டா அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட சொன்னாங்க. அந்த பையனும் உடனே அந்த பாலகன் யாருன்னா முருகன் தான் அந்த பாலகன். அப்போ அந்த பையன் திருப்பி ஔவை கிட்ட கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு முருகர்னா, இந்த மாதிரி உங்களுக்கு சுட்ட பழம் வேணுமா இல்ல சுடாத பழம் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. கேட்கும்போது பழத்துல என்ன சுட்ட பழம் சுடாத பழம் அப்படிலாம் கிடையாது, நீங்க என்ன ஏமாத்த பாக்குற, முடிஞ்சா எனக்கு சுட்ட பழத்தை இப்படி காமி அப்படின்னு சொல்லி ஔவை சொல்றாரு. அப்ப முருகர் என்ன பண்றாரு, மரத்துல இருக்க மரத்தை உழுக்கிறாரு, பழம் எல்லாம் கீழே விழுது. அப்போ ஔவை என்ன பண்றாங்க, கீழே இருந்து ஒரு பழத்தை எடுத்து ஊதுறாங்க. ஊதும் போது முருகர் என்ன சொல்றாரு, என்ன பாட்டி பழம் ரொம்ப சூடா இருக்கும் போலயே அப்படின்ட்டாரு. யாரா அவன், நம்மளே கிறுக்கனாக்கிட்டான் அப்படின்ற மாதிரி ஔவைக்கு தன் தலகணத்தை போக்குறதுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்த இடமா தான் பழமுதிர் சோலை திகழ்து. அதுதான் பழமுதிர் சோலையோட சிறப்பம்சம். சூப்பர். இப்போ ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம வெற்றிகரமா 6 படை வீடு பயணத்தை முடிச்சிட்டோம். இந்த பயணத்தை நாங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னா, ஃப்ரைடே ஈவினிங் ஒரு 6 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டைம் பாத்தீங்கன்னா சண்டே ஈவினிங் ஒரு 8 o'clock ஆச்சு. சனிக்கிழமை பாத்தீங்கன்னா நாங்க சுவாமிமலை, பழனி, திருப்பரங்குன்றம், பழமுதிர் சோலை 4 கோயில் முடிச்சிருந்தோம்.
ஞாயிற்றுக்கிழமை காலையில 4 மணிக்கு திருச்செந்தூர்ல தரிசனம் பண்ணிட்டு நேரா திருத்தணி வந்துட்டோம். இப்போ திருத்தணியில இங்க தரிசனம் பண்ணிட்டோம், முடிஞ்சிட்டோம். இப்போ நாங்க வந்து இப்போ வந்து நன்றி கூற வேண்டிய நபர்கள் அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த பயணத்துல பாத்தீங்கன்னா ஒரு 3 பேருக்கு நன்றி சொல்லி ஆகணும். காரணம் இந்த 3 பேர் இப்போ நாங்க காட்டுறோம். இந்த 3 பேர் இல்ல அப்படின்னா கண்டிப்பா இந்த பயணம் எங்களால முடிச்சிருக்க முடியுமா இல்ல முடிச்சிருக்க முடியுமா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. இந்த 3 பேர்ல முதல் 2 பேரை நாங்க இப்போ காமிக்கிறேன். இவங்க தான் அந்த 2 பேர். தன்னை தானே பைக்கு கார் ஓட்டிக்கிட்டு இவங்க 2 பேர் பாத்தீங்கன்னா என்ன காமிங்க. இவங்க 2 பேர் பாத்தீங்கன்னா இவரும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு நாள் கிட்டத்தட்ட ஒரு 60 மணி நேரம் நாங்க டிராவல்ல இருந்திருக்கோம். இந்த 60 மணி நேரம் டிராவல்ல வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு ஆரம்பிச்சு bro. 60 நேரம் இல்லடா, 20 மணி நேரம் சொல்லிட்டா. அது தப்பா சொல்லடா. 60 மணி நேரம் 20 மொத்தமா 60 மணி நேரத்துல நாங்க டிராவல் மட்டுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30 மணி நேரம் டிராவல் பண்ணிருக்கோம். அந்த 30 மணி நேரத்தை பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான் பண்ணிருக்காங்க. 30 மணி நேரம். இவரு பாத்தீங்கன்னா ஒரு இதுல தூங்குனது பாத்தீங்கன்னா இவரு ஒரு ரூம்ல ஒரு 3 மணி நேரம் தூங்கிருப்பாரு, அவர் ரூம்ல ஒரு 3 மணி நேரம் தூங்கிருப்பாரு. இந்த 3 மணி நேரம் தூங்கி மற்ற டிரைவர்லாம் எப்படின்னு தெரியல. இந்த 3 மணி நேரம் தூங்கி இவங்க 2 பேர் கிட்டத்தட்ட 1800 கிலோமீட்டர் ஓடி இருக்காங்க. இந்த 1800 கிலோமீட்டர் 2 நாள்ல அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமான்னு எனக்கு தெரியல. நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இவர் பாத்தீங்கன்னா இவர் கொஞ்சம் ஆல்ரெடி கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவர் தான். ஆனாலும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 900 to 1100 கிலோமீட்டர்ஸ் தான் கவர் பண்ணாரு. இவர் தான் இந்த ட்ரிப்போட ஸ்டார்டிங், இந்த ட்ரிப்புக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தது இவர் தான். இவரை காட்டுங்க. நன்றி, நல்லபடியா சேர்ந்திருக்கோம். அதுதான் தெரியும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இவரு இந்த கார் இவர் தான். இந்த காருக்கு எடுத்தது இவர் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் காரு கொடுத்தது மட்டும் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் டிரைவிங்கும் பண்ணது இவர் தான். கிட்டத்தட்ட தூங்காம கிட்டத்தட்ட இவரும் ஒரு 900 கிலோமீட்டர்ஸ் பக்கமா டிரைவ் பண்ணிருக்காரு. உண்மையிலே இவங்க 2 பேரும் அப்படி டிரைவ் பண்ணல, நிறுத்தாம டிரைவ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா இந்த 6 கோயில் எங்களால 2 நாள்ல முடிச்சிருக்க முடியாது. 3வது ஆள் யாருன்னா இந்த கார் தான். ஏன் இந்த கார் அப்படின்னா இந்த கார் கிட்டத்தட்ட ரெஸ்ட் எடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா மொத்தத்துக்கே ஒரு 6 மணி நேரம் தான் ரெஸ்ட் குத்துக்கிறாங்க இவங்க. மொத்தத்துக்கே 6 மணி நேரம் தான் இந்த காருக்கு ரெஸ்ட் குத்துக்கிறாங்க. ஆனா இந்த கார் எந்த பிரச்சனையும் எந்த இதுவுமே இல்லாம, அதுவும் இவர்லாம் 150 155 போட்டு அழுத்திட்டு இருந்தாரு. எல்லா இடத்துலயும் 155 தான். ஆனா அசராம இந்த காரும் சப்போர்ட் பண்ணுச்சு. அதுக்கு இந்த காருக்கும் நாங்க நன்றி சொல்றோம். அடுத்த கண்டென்ட் நீங்க 2 பேரும் 2 பேர் எங்க சக்சஸ்ஃபுல்லா ஃப்ரைடே ஒரு அது சேலஞ்சுன்னு சொல்ல முடியாது. நாங்க ட்ரை பண்ணலான்னு தான் எடுத்தோம். அது சேலஞ்சாங்க நான் சொல்ல மாட்டேன். சேலஞ்சிங்கிறது நம்மள சேலஞ்ச் பண்ணிக்க கூடாது. சாமி விஷயத்துல முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணணும்னு நினைச்சோம். எங்க பிளான் என்னன்னா மண்டே மார்னிங் தான் திருத்தணி பார்க்கணும் அப்படிங்கிற பிளானு. பட் எங்களுக்கு நாங்க பண்ணதுல எங்களுக்கு திருப்தியா இருந்துச்சு. முருகன் துணை இருந்ததுனால சண்டே நைட்டே பார்த்துட்டோம். 2 நாள்ல முடிஞ்ச வரைக்கும் 6 கவர் பண்ணிட்டோம். நல்லா திருப்தியா சாமி கும்பிட்டோம். எங்கேயுமே தடங்களுமே இல்ல. போனோம். சிலதெல்லாம் எங்களுக்கே இருந்த மாரி நடந்துச்சு. நல்லபடியா சாமி கும்பிட்டோம். ஃபர்ஸ்ட் நாள் 4 கோயில், 2 நாள் 2 கோயில் முடிச்சாச்சு. சந்தோஷம், நிம்மதி. ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு கிளம்பிட்டோம், அவ்வளவுதான். வீட்டை நோக்கி பயணத்தை தொடரும். பாய். தினேஷ், இப்போ நம்ம பிளான் பண்ணோம்ல, ஆமா, அதே மாதிரி நிறைய பேர் பிளான் பண்ண நினைப்பாங்க. ஆனா அதுக்கு என்ன தெரியுமா, ஃபேமிலியா போனா முடிக்க முடியாது. பிளஸ் கேர்ள்ஸ் கூட கூட்டு போனா பிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம பசங்க, நம்ம எதுவா இருந்தாலும் அந்த வேல் தான். எதனால கேர்ள்ஸ் முடிக்க முடியாது அப்படின்னு சொல்றோம்னா, இப்ப நாங்க 4 பேருமே பசங்க அப்படிங்கறதுனால நாங்க 4 பேருமே எப்படி பண்ணோம்னா, இப்போ ஒரு நாள் எடுத்துக்கிட்டோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நாள்ல என்ன பண்ணுவோம்னா எங்களோட முழு இது ஃபோக்கஸ்
கோயிலுக்கு போனோம் அவ்வளவுதான் இருக்கும். நடுவுல சாப்பிட மாட்டோம், நடுவுல எங்கேயோ நிறுத்தி டீ குடிக்க மாட்டோம். வண்டி ஓட்டும் போது இப்போ அந்த டிஃபரன்ஸ் தான் இருக்கு. இப்போ அடுத்து வந்து ஒரு 400 கிலோமீட்டர்னா அட்ட ஸ்டெச்ல 400 கிலோமீட்டர் அடிச்சோம். அட்ட ஸ்டெச்ல வித்தவுட் எனி பிரேக். அப்படி நாங்க போனதுனால தான் இப்ப நம்ம கேர்ள்ஸ் யாராச்சும் கூட்டு போனோம்னா கண்டிப்பா உங்களுக்கு நம்ம வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் பார்க்கணும் சாப்பிடணும்னா. அண்ட் தென் வந்து அவங்க இப்ப நாங்க வந்து ஏதாச்சும் பாத்ரூம் ஏதாச்சும் போனோம்னா கூட ஏதாவது மரத்தடியில ஏதாவது போய்க்கலாம் ஏதாவது பண்ணிக்கலாம்னு வச்சுக்குவோம். இப்போ லேடிஸ் வந்திருந்தாங்கன்னா ரெஸ்ட் ரூம்னா நம்ம கண்டிப்பா ஒரு ரெஸ்டாரண்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் சாப்பிடணும் அப்படின்னா நாங்க வந்து ஏதாவது ஒரு தள்ளுவண்டி கடையில சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு டீ ஒரு வடை அச்சா முடிஞ்சிச்சு. ஆனா அவங்களுக்கு அப்படி இருக்க முடியாது. ஒரு ஷாப்புக்கு போய் சாப்பிடுற மாதிரி இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா அவன் எடுத்துட்டு வர லேட் ஆகும். அங்க ஒரு 1 hour எடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா லஞ்சும் அதே மாதிரி தான் பிளானு. நாங்க லஞ்சு என்ன பண்ணோம்னா மேல கோயில் பிரசாதத்துக்கு 15 ரூபாய்க்கு புளி சாதம் வாங்கி ஆளுக்கு ஒரு சாப்பிட்டோம். சாப்பிட்டு லஞ்சை முடிச்சுட்டு நேரட்டா அடுத்த கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா பழனியில வந்து பெரிய சம்பவம் ஒண்ணு நடந்துச்சு. அதை இப்போ அருள் ப்ரோ சொல்லுவார். சொல்லுங்க. பள்ளியில சம்பவம் ஒண்ணும் இல்ல, நடக்க வேண்டியது முருகன் வந்து காப்பாத்திட்டாரு. உன்னோட உயிரை வந்து இது பண்ணி வச்சிருக்காரு. ஒண்ணும் இல்ல, ஒரு 40 படிக்கட்டு ஏற முடியல. 40 படிக்கட்டு ஒரு 400 படிக்கட்டு மாதிரி யோசிச்சு அங்கங்க பிரேக் எடுத்திருந்த. அது யாரு உனக்கு கொடுத்த முருகர் கொடுத்த சோதனையா இல்ல நீ எதாவது எதனா பண்ணியா தெரியல. பட் ஆனா என்ன ஏறிட்ட ஏறவும் செஞ்சுட்ட, அதே ஏத்த மாதிரி இறங்கிட்டேன். வந்து பாத்தீங்கன்னா ஆளு ஏதோ பண்ண போறான் படுத்துருவா. இல்ல ஒரு கட்டத்துல உனக்கு வேர்க்க ஆரம்பிச்சிச்சு, அதிகமா வேர்க்க ஆரம்பிச்சு. தண்ணி வேணுமான்னு கேட்டா வாயை திற மாட்டேன், எதுக்குமே வாயை திறக்கல, பேசவே இல்ல ப்ரோ. அதான் மூஞ்ச பார்த்தா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் நினைச்சேன் ஏதோ படுத்துருவான், படுத்துட்டானா என்ன பண்றது. பக்கத்துல ஏதாவது மெடிக்கல் சென்டர் வச்சிருக்கான்னு பாக்குற ஒண்ணுமே இல்லடா. ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கு எங்க அந்த 40 மணி மண்டபத்துல இருக்கு. நான் பாக்கல. சரி ஃபர்ஸ்ட் எய்ட் இருந்தது. என்னவா பண்றதுன்னு சொல்லிட்டு சரின்னு ஒரு கான்பிடன்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசினேன். வாய் திறக்கவே இல்லை. அவன் அந்த இன்னொரு படிக்கிட்டு நீங்க டோக்கன் அங்க போனீங்கல்ல, அப்பயே உட்காந்துட்டான். வாடா வாங்கிட்டாங்களான்ற ஒரு 2 நிமிஷம் ப்ரோ நம்ம நானே வந்துடுறேன் ப்ரோ. அவன் படிக்கட்ட பார்த்தால மொத்தம் காசா இருக்கத அதுலயே அறந்துட்டு ஆளு. அப்புறம் உள்ள கூண்டுல போடும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துறான், நல்லா ஒரு 1/2 hour நல்லா எடுத்தனால திருப்பி இறங்கலாம் ஆடின்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு. இறங்கும் போது அதாவது ஏறும்போது அவன் சொன்ன விஷயம் என்னன்னா, ஏறும்போது அவன் கால் எடுத்து வைக்க ட்ரை பண்ணானா காலு வரலையாமா. இறங்கும் போது அவன் ஒண்ணுமே பண்ணலையாம காலு போட்டு தானே இறங்கிட்டு இருக்கான். டவுன் ப்ரோ. அதான் வீடியோ ரெக்கார்ட் போட்டு ப்ரோ பிரதீப் ப்ரோ இப்போ வந்து நம்ம 6 படை வீடு முடிச்சுட்டு ரொம்ப கிளம்பிட்டோம். இப்போ 2 நாள்ல நம்ம வந்து முடிச்சிருக்கோம். நீங்க வந்து என்னென்ன டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்க, என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க, என்னென்ன பிளான் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் டே வந்து என்ன பிளான் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் டே வந்து 3 கோயில் போற மாதிரி பிளான்டா. செகண்ட் டே 3 கோயில் போற மாதிரி பிளான். செகண்ட் டே வந்து 2 கோயில். தேர்டு வந்து லைக் மண்டே மார்னிங் வந்து நாளைக்கு மண்டே மார்னிங் வந்து ஒரு கோயில் போயிட்டு 10-10:30 மணிக்கெல்லாம் ஆபீஸ் போறதா பிளான். அதுதான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா ஒரே நாள்ல 4 கோயில் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. எப்படி நீங்க பிளான் பண்ணீங்க? எப்படி உங்களால அந்த 4 கோயில் போயிடலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வந்துச்சு? கான்ஃபிடென்ட் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து கான்ஃபிடென்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க. ஒரு நம்பிக்கை வந்து எப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த வந்து அது சாத்தியமா என்னன்னு தெரியல. கோயிலுக்கு போறது எல்லாத்தையுமே தடங்கள்னு சொல்லுவாங்க. டக்குன்னு அதாவது கோயிலுக்கு பிளான் பண்ணா அது இதுன்னு சொல்லி ஏதாச்சும் தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். சரி ஸ்டார்ட் பண்ணோம். எந்த தடங்களும் வராம இருந்துச்சு. போனோம். ஃபர்ஸ்ட் நம்ம பிளான் பண்ணது சாமி மலையில 5 மணிக்கு இருக்கணுமா, 5:30 மணிக்கு இருக்குன்னு சொல்லி பிளான் பண்ணோம். கரெக்டா 5 மணிக்கு ரீச் ஆயிட்டோம். ஆனா கோயில் 6 மணிக்கு தான் திறந்தாங்க. 6 மணி தான். அப்போ நம்ம கோயில் திறந்து சாமி கும்பிட்டு வந்தோம். ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, ஓகே நம்ம கரெக்டா அந்த டைமிங்ல கும்பிட்டோம்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது டார்கெட் பண்ணது நம்ம வந்து ஃபுல் டே டார்கெட் பண்ணல, அடுத்த கோயிலுக்கு தான். இப்போ ஒரு கோயில் முடிச்சோம்னா அடுத்த கோயில் இந்த டயத்துக்குள்ள போய் ஆகணும் அப்படின்னு மட்டும் தான் டார்கெட் பண்ணோம். ஓகே. இப்போ நீங்க வந்து 5 மணிக்கு சுவாமி மலை வந்து ரீச் ஆயிட்டீங்க. ஆமா. பாத்தீங்கன்னா தரிசனம் வந்து 6 மணிக்கு பார்த்துருக்கீங்க. கரெக்டுங்களா?
இப்போ சுவாமி மலையிலேருந்து அடுத்து நீங்கள் என்ன பண்ணீங்க? சுவாமி மலையிலேருந்து சுவாமி பழனிடா அடுத்து டேரெக்டாக கிளம்பிட்டீங்க? எந்த வித ரெஸ்ட்டு இல்லை? எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து ஆந்த வேலை தான். டீ சாப்பிடல அன்னைக்கு, எதுவுமே பண்ணலை. பெஸ்ட் பார்ட் என்னன்னா நம்ம எங்கேயுமே நிப்பாட்டி டீ குடிக்கல போல வரல. அந்த வேலையை எங்கே போனோம், போயிட்டு தான் இருந்தோம். கோயிலில் பிரசாதம் சாப்பிட்டோம்.